என் தங்கமே, அதிசக்தி வாய்ந்த ஐப்பசி மாதத்தினுடைய முதலாவது நாளான இன்று உன் அப்பன் கருப்பன் என்னுடைய நெற்றி குங்குமத்தை நம்பிக்கையோடு தொட்ட என் பிள்ளை, சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கப் போவதை இந்த கருப்பன் என்னிடத்தில் இருந்து நீ பெறப்போகின்றாய். அப்பன் கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கணிக்கத்தான் போகின்றாய். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதை நடத்திவிட வேண்டிய காலம், இனி எல்லாமுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் நான் உனக்காக வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதே. இனி உனக்கு இந்த கருப்பன் மட்டுமே வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் பேரதிர்ஷ்ட சக்தி என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிரு. நான் கொடுப்பதை உனக்கு சந்தோஷமாகவும் தெளிவாகவும் நிறைவாகவும் கொடுத்தே தீருவேன் என்பதில் உனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால், மாத தொடக்கத்தில் கருப்பனின் நெற்றி குங்குமத்தை தொட்ட உன் அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்வது? இந்த பாக்கியத்தை உனக்கு கொடுத்ததை எண்ணி நீ பேரானந்தமடைய வேண்டும். இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த கருப்பன் வருகின்ற இந்த காலம் இனி உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் காலம் என்று நான் ஒவ்வொரு முறையுமே உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருந்தாலுமே, இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ விரைவாக கணித்திட வேண்டும். உனக்கு நான் தரக்கூடிய உண்மைகளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் சந்தோஷத்தை மட்டும் வெளிக்கொண்டு வருவதற்கானது அல்ல, எப்பொழுதுமே நீயாக இருப்பதற்குமானது. உன்னுடைய வாழ்க்கையை நீயாக வாழ்ந்து காட்டுவதற்குமானது. நீ எதிர்கொள்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னுடைய சந்தோஷத்தை உறுதியாக கொண்டது என்றால், இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ கணித்து விடுவாய். கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உன் வெற்றியை நான் உறுதி செய்திடும் நேரம். என் பிள்ளை, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். கருப்பனின் நெற்றி குங்குமத்தை தொட்டிருக்கிறாய். முதலில் அதற்குரிய மரியாதையை உன் மனதிற்குள் வைத்திரு. கருப்பன் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களும் கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்களும் இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கிறது என்பதை விட, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் உனக்கு இந்த கருப்பன் நான் தர நினைக்கின்றேன். கஷ்டமோ நஷ்டமோ எதுவென்றாலும் அதை நீயும் தனித்து நின்று அனுபவிக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் உனக்கு இல்லாமல் போய்விடும். எதிர்வருகின்ற துன்பங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். நீ நினைப்பது எல்லாமுமே உனக்கு நிச்சயமான விஷயங்களை கொடுக்காமல் போய்விடும். என்ன நடக்கிறது என்பது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்து இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் நான் கொடுக்க தயங்காமல் நிற்கும் பொழுது, உனக்குள் மட்டும் ஏன் அந்த தயக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது? நீ மட்டும் ஏன் எல்லாவற்றிற்கும் தவித்து கொண்டிருக்கின்றாய்? இந்த நேரம் இந்த நொடி முதல் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். அத்தனைக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சிகள் உன்னை தொடரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் கருப்பனால் உன் வாழ்க்கையை மாற்றப்படக்கூடியது என்பது. சில நேரங்களில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதே உன் கருப்பன் நானாகவும் இருக்க வேண்டும். அப்படி அந்த துன்பம் என்னவென்று நீ தெரிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும். இந்த வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக இருக்கும். இல்லை என்றால் எல்லாவற்றிலும் உனக்கு விளையாட்டுத்தனம் அதிகமாக வந்துவிடும். என்ன நடந்தாலும் நமக்கு தெய்வம் நிற்கும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும். எதுவென்றாலும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும். இந்த நல்ல விஷயங்களையும்
நல்ல திருப்பங்களையும் என்னவென்று கண்டு நீ எல்லா நிலையையும் எதிர்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு மிகச்சரியான வெற்றி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கருப்பனிடத்தில் நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. கருப்பனிடத்தில் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கருப்பன் தன் பிள்ளையே ஆனாலும் தவறு செய்தால் தண்டிக்க தயங்க மாட்டேன் என்பதைத்தான். தன் பிள்ளையாகவே இருந்தாலும் எப்பேற்பட்ட தீமைகளை செய்திருந்தாலும் அதற்கான தண்டனைகள் அவர்கள் கிடைக்க பெறுவார்கள் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இது போன்ற நிலையும் இது போன்ற சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக ஒவ்வொன்றையும் மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம் கருப்பன் தானே, நாம் என்ன தவறு செய்தாலும் நம் கருப்பன் பார்த்து கொள்வான் என்று நீ நினைக்கக்கூடாது. நம் கருப்பன் அதை நமக்கு நல்லபடியாக மாற்றிவிடுவார் என்று நீ எண்ணக்கூடாது. நிச்சயமாக கருப்பனின் மீது உனக்கு பய உணர்வு வேண்டும். தெய்வத்தை பக்தி கொண்டு வணங்குவதை விட பயபக்தியோடு யார் வணங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு தவறுகளையுமே செய்துவிட மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்வதற்கு துணிய மாட்டார்கள். அவர்களுக்கு மனதிற்குள் ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவர்கள் பெற நினைக்கின்ற விஷயங்களை தெய்வத்தின் அன்பால் பெற்றிடுவார்கள். மனமுவந்து அவர்கள் யோசிக்கின்ற எல்லா விஷயங்களையுமே தெய்வத்திடம் இருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நொடி முதல் நீ எப்பொழுதும் எதையும் தெய்வத்திடமிருந்து பெற நினைக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ நம்பு. உனக்குள் இருக்கின்ற பயபக்தியான ஒரு விஷயம் உனக்குள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாமல் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும். நாம் மேலும் மேலும் எதற்காக வருந்துகிறோமோ, மேலும் மேலும் எந்த விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையை நாம் தேடுகிறோமோ அந்த விஷயம் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக கிடைப்பதை நீயும் என்னவென்று புரிந்து கொள்வாய். நீ ஒரு முறை தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டாயானால் அதன் பிறகு தெய்வமே பார்த்து கொள்ளும். இது உனக்கு சரியா சரி இல்லையா, இது உனக்கு கிடைக்கலாமா வேண்டாமா என்பதை தெய்வமே பார்த்து கொள்ளும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, ஒரு மாதத்தின் தொடக்கத்தில் உன்னோடு பேசுகின்ற இந்த கருப்பன் நமக்கு இதையாவது செய்வாரா என்ற சந்தேகம் வருவதற்கு பதிலாக கருப்பன் வந்துவிட்ட பிறகு இனி வாழ்க்கையின் குழப்பமே இல்லை என்று நம்புகிற பிள்ளைகள் சர்வ நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைந்து விடுவார்கள் என்பதுதானே உண்மை. அவர்கள் நினைத்தது எல்லாம் அவர்களுக்கு நடக்கும் என்பதுதானே உண்மை. இந்த எண்ணங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் கொண்டு வர வேண்டும். இந்த சிந்தனைகளை ஒவ்வொருவருக்குள்ளும் புரிய வைக்க வேண்டும். இதைத்தான் உனக்குள் நான் புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன். நீ நன்றாக யோசித்து பார். கருவறையில் நிற்கின்ற கருப்பனின் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற தைரியம் உனக்கு வந்து விடுமா? நிச்சயமாக வராது. ஆனால் நான் உன் முன்னால் வந்து நின்று என் நெற்றி குங்குமத்தை தொடச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஒரு அதிசயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை தொடுகின்ற பாக்கியத்தை மட்டும் நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்பதனை நான் உனக்கு உணர்த்துகிறேன். உன் பக்கம் தவறு இருந்தால், உன்னுடைய செயல்களில் நிச்சயமாக தீங்கு இருந்தால் நீ எந்த வகையிலும் இந்த விஷயத்தை உணர்ந்து விட மாட்டாய். எந்த வகையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்து விட மாட்டாய். உன்னால் அது முடியாது. தெய்வத்தை தொடுவது என்பது உன்னால் நடக்காத ஒரு காரியம். ஆனால் என் பிள்ளை, நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு நடப்பது எல்லாமுமே இப்பொழுது சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணரும் பொழுதுதான் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அதிசயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலை உனக்கு தருகின்ற உண்மைகளை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெளிவாக உணர்ந்திட முடியும். மீண்டும் மீண்டும் ஒன்றிற்காக நீ ஏங்கி தவிப்பதை விட அதை விட்டுவிட்டு அடுத்தது என்னவென்று ஒரு முறை உன்னுடைய சிந்தனைகளை நீ மாற்றி பார்த்தால்
இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் உனக்கு கிடைக்கலாம் அல்லவா? அல்லது நீ தேடுவதை விட சிறப்பான இன்னொன்று உனக்கு கிடைக்கலாம் அல்லவா? நாம் தேடுவது நம்மையும் தேடினால் அது வேறு. ஆனால் நீ தேடுகின்ற விஷயம் உன்னை வெறுக்கிறது என்றால் அதன் பின்னால் நீ சுற்றித் திரிவதில் எந்த பலனும் இல்லை. அதன் பின்னால் நீ தேடி அலைவதில் எந்த லாபமும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்காக எப்பொழுதும் வருகின்ற இந்த கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நம்மை விரும்பாத ஒன்றை நாம் விரும்பக்கூடாது என்று, எந்த நிலையிலும் நமக்கு பிடிக்காத ஒன்றை நாம் வாழ்க்கையில் பிடிக்கும் என்று நம்மை நாமே நம்ப வைக்க வேண்டும் என்று நினைப்பது, இதைவிட மிகப்பெரிய முட்டாள்தனம் இங்கு வேறு எதுவும் கிடையாது. இதைவிட ஒரு மிகப்பெரிய தேவையற்ற விஷயம் உன் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இதுவெல்லாமும் உனக்கு கொடுத்த விஷயங்களை நினைத்து கலங்காதே. இனிமேல் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தப் போகிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வங்களின் அருள் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு கிடைக்க தயாராகிவிட்டது. தெய்வத்தின் அன்பு உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்க தயாராகிவிட்டது. அப்படியானால் இனி எந்த இடத்திலும் உன் முயற்சி தோற்றதாக சரித்திரமே இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சி வெற்றி பெற்றதாக இருக்காது. நான் இருந்து நமக்கு எதையெல்லாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் இருந்து உனக்கு எந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ அவை அத்தனையுமே உனக்கு சரியாக நான் சொல்லிவிடுகிறேன். இந்த கருப்பன் உனக்கு பேரதிர்ஷ்டங்களை கொடுத்துவிட எண்ணுவதற்கு முக்கியமான காரணம் உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் உன்னுடைய உண்மையான சிந்தனைகளும் இனி எப்பொழுதுமே உன்னை வாழ வைக்கும் பேரதிர்ஷ்டங்களும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும். உனக்கு உண்மை என்றால் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவாக புரிய வைக்கும். நடந்ததை எல்லாமுமே நாம் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தோமானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்னவென்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும். நம்மை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை நமக்கு நிச்சயமாக சரியாக புரிய வைக்கும். எந்த இடத்திலும் உன்னை இந்த சூழ்நிலைகள் கைவிடாதபடி உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனிமேல் எதற்காகவும் நாம் கலங்கி நிற்க வேண்டாம் என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு பதில் கிடைக்கும். நீ அனுபவித்த துன்பங்களுக்கு உனக்கு நல்லபடியான நல்ல எண்ணங்கள் கிடைக்கும். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ நின்று ஒவ்வொன்றையும் உணரும் நேரமும் உனக்கு கிடைக்கும். இனி அத்தனையையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்து விடுவாய். உனக்கு நான் எல்லாவற்றிலும் முன்னின்று அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு நான் தரக்கூடிய வெற்றி இனி அடுத்த நிலைகளில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, இதுவரையிலும் நாம் அனுபவித்த துன்பங்களும் சோதனைகளும் என்னவென்று உனக்கு புரியாமல் போனதற்கு என்ன காரணம்? நீ அனுபவித்த இன்னல்கள் எல்லாமும் உனக்கு கிடைக்காமல் போனதற்கு என்ன காரணம்? இனி எந்நாளுமே நீ சந்தோஷமாக இருக்கும் இந்த நாட்கள் உனக்கு மிகச்சரியான வெற்றியை எப்பொழுதுமே நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கருப்பனின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியதை உனக்கு மீட்டு கொடுக்கும். இந்த கருப்பனின் அன்பு எப்பொழுதுமே நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும். நல்லது வேண்டும் என்று நீ நினைக்கும் நேரம், நல்ல விஷயங்களை அது உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம். காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்ய நினைக்கும் பொழுது உன்னுள் பக்குவம் இன்னமுமே அதிகமாக இருக்கும். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இன்னமுமே அதிகமாக இருக்கும். நீ இருந்து பெறுவது உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கானவற்றை
நீ எதிர்கொள்ளும் தருணம். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எப்பொழுதும் போல என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ நல்ல நிலையில் சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனின் நெற்றி குங்குமத்தை தொட்டிருக்கின்றாய் மாதத்தின் தொடக்கத்தில். அப்படியானால் இனிமேல் உன்னுடைய சாதனைகள் ஒவ்வொன்றையும் இந்த கருப்பன் முன்னால் நீ நிச்சயமாக கொண்டு வந்து சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னுடைய சாதனைகள் எல்லாமும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை இந்த கருப்பனுக்கு நீ உணர்த்த வேண்டும் அல்லவா? அப்பன் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். இந்த கருப்பன் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ காப்பாற்றத்தான் வேண்டும். இல்லை என்று மறுக்க முடியாது. கருப்பன் உனக்காக வருவதை இல்லை என்று உன்னால் ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. என்னதான் நடக்கிறது என்பதனை நீயும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம் கருப்பன் உனக்கு தருவது எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எதுவெல்லாமோ உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான துன்பங்களையும் மீட்டெடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கவனிக்கத்தான் வேண்டும். அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இனி உன்னை சுற்றி நான் வருவதையும் நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய். என் பிள்ளை, கருப்பன் ஒன்றை மட்டும் மீண்டும் மீண்டும் உனக்கு அடித்துச் சொல்கின்றேன். நான் என்ன செய்தியை கொண்டு வந்தாலும் சரி, அந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகள் இப்பொழுது நடக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் அது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீ முன்கூட்டியே அதனை என்னவென்று புரிந்து கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து இது போன்ற விஷயங்களை உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது நீ எதையுமே கடந்து நல்லபடியாக வாழ நினைக்கும் இந்த நிமிடத்தில் உனக்கு எல்லா வெற்றியும் உறுதியாக கிடைப்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவில்லாத விஷயங்கள் உனக்கு எல்லாமுமே இந்த வாழ்க்கையின் நன்மைகளை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றிலுமே நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் மேன்மையடையத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கென்று நான் சொல்கின்ற எல்லா காரியங்களும் உனக்கு சரியானபடி நடப்பதை நீ எப்பொழுதுமே நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. யாருக்காகவும் அல்ல, இது உனக்கான வாழ்க்கை, உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை. நீ சரியாக இந்த வாழ்க்கையை நடந்து அத்தனை விஷயங்களையும் கடந்து வரும் பொழுது உனக்கு எல்லாமுமே தெளிவாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்கின்ற வாழ்க்கை என்பதனை மறந்து விடாதே. இந்த நொடி முதல் என் பிள்ளை, நீ எதை ஏற்றுக்கொள்கிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் புரிந்து கொள்வாய். எது உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அது ஒவ்வொன்றிலும் நீ தெளிவான உன்னுடைய எண்ணங்களை அந்த இடத்தில் பதிய வைப்பாய் என்பதனை மறந்து விடாது. யாரும் இங்கு எதற்கும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க தயாராக இல்லாத பொழுது நீ யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து வருந்தாதே. நிச்சயமாக நீ செய்கின்ற நல்ல காரியங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை மாற்றங்களும் உனக்குள் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக நடத்தும், எல்லாவற்றையும் சரியாக வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ விஷயங்களை நாம் கண்டிருக்கின்றோம், எத்தனையோ விஷயங்களை நாம் முழு மனதோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இவை அத்தனையையும் மீட்டு நீ உனக்கே உனக்கான வாழ்க்கையாக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அத்தனை விஷயங்களிலும் நீ தெளிவை பெற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கும் வரை உன் காயங்கள் தீரும், கருப்பன் இருக்கும் வரை உன் கஷ்டங்கள் தீரும் என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிட்டு எல்லா நிலையிலும் உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொள். தெய்வத்தால் நடத்த முடியாத காரியத்தை கூட உன்னுடைய முயற்சி உனக்கு சாதித்து கொடுத்து விடும் என்பதனை நம்பு.
உன்னுடைய உழைப்பு உனக்கு அதை மீட்டு கொடுத்து விடும் என்பதனை நம்பு. இனி எல்லாமுமே உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் மாற்றத்தின் உச்சம் என்பதனை நீ வெளிக்கொண்டு வந்து விட்டால் அதுவே போதும். இனி உன்னை நான் நிச்சயமாக வழிநடத்தி செல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.